பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் பார்க்குற இடம் ரொம்ப ஆசீர்வாதமாக ப்ளசண்ட்டாக இருக்குதா? ரொம்ப அருமையான ஒரு இடம் இது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மணப்பாடுன்ற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கடற்கரை கிராமத்துக்கு வந்தாலே ஒரு நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை கூட உணர முடிகிறது. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்தில் நிறைய ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை நேசித்து இயேசுவை தொழுது கொள்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது. இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, அதாவது உங்களை பார்த்து உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து பற்றி கொண்டார். ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்தார். ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்தார். ஆண்டவர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுவாராம். அப்போ ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதம். அவர் என்ன செய்தாலும் அதில் ஆசீர்வாதம். அந்த தேசத்தில் உள்ள ராஜா அதை பார்க்குறான். யாருடா இந்த மனுஷன்? இவர் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்லன்னு சொல்லி தேசத்தின் ராஜாவே சொல்கிறான், நீ செய்கிறதெல்லாம் ஒரு தேவன் ஆசீர்வதிக்கிறார், அப்போ அவரும் கூட இருக்கிறார் என்பதாக. அதே மாதிரி தான் உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, சுற்றிலிருந்து வியாபாரம் செய்கிறவங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான காரியம் இருக்குது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதே மாதிரி கர்த்தர் உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லும்படி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல என்னை ஆசீர்வதிங்க. என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் இவர்களுடைய தேவன் இயேசு இவங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்கன்னு கேளுங்க. அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சொல்றீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆபிரகாமை போல் ஆசீர்வதியும். நீர் தான் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறீர் என்பதை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் அறிந்து கொள்ள செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.